அருட்கரம் தேடி உம் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வலியும் உன் அருளினில் நனையும் ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உம் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளாய் ஆடிடும் ஓடமாயின் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளாய் ஆடிடும் ஓடமாயின் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் என் தலைவா உன் கரத்தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ இலும் மலையோ நீதம் வருமோ துணை இருக்க. பெரும் புயலோ இலும் மலையோ நீதம் வருமோ துணை இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் உந்தன் அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் இதய அன்பர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இதயம் கனிவும் மனத்தாழ்மையும் உடையது. இது நம்மை அழுத்தாது. எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் இந்த நாளில் அந்த இதயத்திற்குரிய அன்பு உள்ளங்களாய் வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆண்டவருடைய உன்னதமான சந்நிதியில் நம்மையும் நம் குடும்பங்களையும் அர்ப்பணம் செய்து நிறைய ஆசிரை பெற இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையராத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலாம்
என்றும் உறுதி அடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. நீங்களும் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அந்நாட்களில் ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்திலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கு கொடுத்தாள். அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை வைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். மென்காற்று வீசிய பொழுதினிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலவிக் கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறந்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆகவே துன்ப வேளையில் உம் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். நீரே எனக்கு புகலிடம், இன்னலினின்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர். உம் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்க செய்கின்றீர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம் திருமகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதி பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறை வார்த்தைகள்
31 முதல் 37 முடிய. இயேசு தீர்ப்பகுதியை விட்டு சீதோன் வழியாகச் சென்று தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கையை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது, அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக் கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வாருங்கள், கடவுளை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். ஏனெனில் அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிற இந்த நாளில் இதோ மனிதன் எவ்வாறு சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறான், எது அவனை சோதனையில் விழச் செய்கிறது என்பதை இதோ இன்றைய முதல் வாசகம் எடுத்துக் கூறுகிறது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அன்பிற்குரியவர்களே, எது சோதனைக்கு காரணமாக அமைகிறது என்று நாம் பார்க்கும்போது கவர்ச்சி தான் பலரை கண்கூடாக அப்படியே நம்மை பற்றி எடுக்கிறது. எனவே அதில் நாம் மயங்கி விடுகிறோம். மயங்கிவிட்டு நாம் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு பாவத்தில் விடுகிறோம். அன்பிற்குரியவர்களே, சுதந்திரமானது கொடுக்கப்படுகிறது. நீங்கள் இதோ இந்த தோட்டத்தில் இருக்கிற எந்த பழத்தை வேண்டுமானாலும் பறித்து உண்ணுங்கள், எப்படி வேண்டுமானாலும் மகிழ்ச்சியோடு இருங்கள் என்று சொன்ன போதும் கூட, ஆனால் ஒரு கட்டளையை பிறப்பித்த ஆண்டவர், இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கின்ற நன்மை தீமை அறிகின்ற இந்த மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை உண்ணும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆனாலும் கூட அந்த பழத்தின் மீதுதான், அந்த மரத்தின் மீதுதான் இவர்களுடைய கண்களானது நோட்டமிட்டு கொண்டிருக்கிறது. சாத்தான் அவ்வாறு அவர்களை சோதனைக்கு உட்படுத்துவதை பார்க்கிறோம். எனவே அதில் மயங்கி போன ஏவாள் அந்த பழத்தை பறிக்கிறாள், உண்கிறாள். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய கணவனுக்கும் அந்த பழத்தை கொடுக்கிறாள். என் அன்பிற்குரியவர்களே, எப்பொழுது கடவுளுடைய கட்டளையானது மீறப்படுகிறதோ, கடவுள் முன்னிலையில் அவர்கள் கீழ்ப்படியாமல் நடந்து கொள்கிறார்களோ, பாருங்கள் என்ன நடக்கிறது. அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன, அவர்கள் நிர்வாணமாக ஆடையின்றி இருந்தார்கள், மரங்களுக்கிடையே சென்று ஒளிந்து கொண்டார்கள். சுதந்திரமாக சுற்றித் திரிந்து கொண்டிருந்தவர்கள், அவர்களுடைய நிலை அந்தோ பரிதாபம். பாவத்திற்கு பிறகு, இறைவனுடைய கட்டளையை மீறிய பிறகு ஓடிச் சென்று ஒரு மரத்துக்கு அருகிலே அவர்கள் தங்களை ஒளித்துக் கொள்வதை பார்க்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. சுதந்திரமாக வாழக்கூடிய நம்முடைய வாழ்வானது எப்பொழுது தடைப்படுகிறது, எப்பொழுது முடங்கி போகிறது, எப்பொழுது நாம் பரிதவிக்கிறோம் என்று பார்க்கும்போது, எப்பொழுதெல்லாம் நாம் சோதனையில் விழுகிறோமோ, பாவம் செய்கிறோமோ, தவறு செய்கிறோமோ, குற்றம் இழைக்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையானது முடங்கி போகிறது. அன்பிற்குரியவர்களே, நம்மால் வெளியிலே தலை காட்ட முடியவில்லை, சுதந்திரமாக நடமாட முடியவில்லை, மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் இருக்க முடிவதில்லை. இன்றைய நற்செய்தி ஒரு அழகான செய்தியை கொடுக்கிறது. காது கேளாதவர், திக்கி பேசுகிறவர். நாம் வாழ்கிற சமுதாயத்திலும் இது உண்டு. காது கேளாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்.
குழந்தை பருவத்திலேயே திக்கி திக்கி பேசுகின்ற குழந்தைகள் உண்டு. அந்த குழந்தைகளை எல்லாம் கொண்டு வந்து ஆண்டவர் முன்பாக நிறுத்தி, ஆண்டவரே இந்த குழந்தையினுடைய காதுகளை, இந்த குழந்தையினுடைய நாவை தொடும். ஒவ்வொரு திருமுழுக்கின் போதும் இந்த எப்பத்தா ஜெபமானது ஜெபிக்கப்படுகிறது குழந்தைகளுக்காக. அவர்களுடைய நாவானது திறக்கப்பட வேண்டும், நாவானது கட்டவிழப்பட வேண்டும், காதுகளானது திறக்கப்பட வேண்டும் என்று குருவானவர் அன்புக்குரியவர்களே இந்த எப்பத்தா என்கிற ஜெபத்தை ஜெபிக்கிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் இப்பேற்பட்ட அதிசயங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் கடுமையான முயற்சி என்பது அவசியம். வாழ்க்கையில் படிப்படியாக நாம் முயற்சி செய்ய வேண்டும், சோர்ந்து போகக்கூடாது. ஏதோ குழந்தை பருவத்திலேயே சரியாக பேச முடியவில்லை என்றால் அதை அப்படியே விட்டுவிடக்கூடாது. தொடர்ந்து நாம் அந்த குழந்தைக்கு பயிற்சியை கொடுக்க வேண்டும், முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாளில் நிச்சயம் அந்த குழந்தை பேசும். எப்படி என்றால் அந்த முயற்சி மற்றும் கடவுளுடைய ஆசீர்வாதம். கடவுளுடைய ஆசீர்வாதம், கடவுள் அந்த குழந்தையை தொடும்போது, கடவுள் அந்த குழந்தையை ஆசீர்வதிக்கும் போது அந்த இடத்திலே அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது. பாருங்கள், அந்த மனிதரை கடவுளிடத்தில் கொண்டு வருகிறார்கள் நம்பிக்கையோடு. நம்பிக்கையோடு கொண்டு வந்து, ஆண்டவரே காது கேளாத இவர், திக்கி பேசுகின்ற இந்த மனிதரை நீர் குணப்படுத்தும், சுகப்படுத்தும் என்று கேட்கும் போது ஆண்டவரும் மனமும் வந்து, அன்பிற்குரியவர்களே அதோ தன்னுடைய விரலினால் அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொடுகிறார். இறைவார்த்தை சொல்லுகிறது, உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது, அவர் தெளிவாக பேசினார். இறைவனுடைய ஆசீர் நமக்கு இருக்கும்போது, தொடர்ந்து விடாமுயற்சியை நாம் செய்யும் போது நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சாதிக்கலாம். ஒரு சிறிய உதாரணத்தோடு நான் இந்த மறைவுரையை நிறைவு செய்கிறேன். ஜோ பைடன் இன்றைக்கு அமெரிக்க நாட்டினுடைய அதிபராக இருக்கிறவர். அவருக்கு 78 வயது. இந்த 78 வயதிலே அதிபராக அவர் உயர்ந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் பல சவால்கள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது, கடுமையான துன்பமான தருணங்கள் இருந்தது. 30 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய மனைவியும் பிள்ளையும் ஒரு குண்டுவெடிப்பில் இறந்து போகிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பாக இதோ அவருடைய பிள்ளை நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறான். இப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கூட பல தோல்விகளுக்கு மத்தியில் துவலாமல் தொடர்ந்து முயற்சி செய்தார். இறைவனுடைய ஆசீர்வாதத்திற்காக வேண்டினார். இன்றைக்கு அதிபராக உயர்ந்திருக்கிறார். கடுமையான விடாமுயற்சியோடு நாம் போராடும் போது, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து தொடர்ந்து ஜபிக்கும் போது, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இறைவனிடம் மன்றாடும் போது ஆண்டவருடைய அருளை, ஆசீர்வாதங்களை நாமும் பெற்றுக்கொள்கிறோம். அத்தகைய ஆசீர்வாதங்களோடு வாழ இறைவன் திருமுன்னிலையில் நம்மை சமர்ப்பணம் செய்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் மரணம், பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் மரணம், பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றீர்.
அதனால் இவை எங்களுக்கு நிலைவாழ்வின் அருளடையாளமாக மாறிட அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானே. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக
இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்ற திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். விண்வெளி போற்றி பாடும் இந்த மன்னன் வருகையில். காற்றும் ராகம் பாடும் இந்த இதயம் எழுகையில். கடல் அலைகள் கவி பாடும் இந்த மீட்பர் பகலினில். அவர் அன்பு நம்மை காக்கும், அவரை போற்றுவோம் நாம். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். புனித சூசையப்பரிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீ தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்றுத் தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென்.
புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் நம்மையும் நம் குடும்பத்தையும் அர்ப்பணம் செய்து இவ்வாரம் முழுவதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு உகந்தவர்களாய் வாழ அந்த திரு இருதயம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாக்க சிறப்பாக அர்ப்பணம் செய்து ஜெபிப்போமாக. ஓ இயேசுவின் திரு இருதயமே, ஓ இயேசுவின் திரு இருதயமே, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தேர்ந்து கொண்டீர். உமது அன்பின் இருப்பிடமாக தேர்ந்து கொண்டீர். எங்கள் குடும்பத்தின் மீது உமது இரக்கமிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்று முதல் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உமது அன்பின் பராமரிப்பால் எங்களை காப்பாற்றி வழிநடத்தி அருளும். எங்கள் குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கும் உமது பத்தினியாகிய திரு அவைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்திற்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசிர்வதித்து அரவணைப்பீராக. மேலும் எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும் பெறுவோமாக. எங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் என்றும் இயேசுவின் திரு இருதயத்தையும் மரியாளின் மாசற்ற இருதயத்தையும் அன்பு செய்து வருவோம் என வாக்களிக்கின்றோம். மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் தூய இருதயத்திற்குரிய அன்பர்களாக வாழ சென்று வாழுவோம். வாழ்வின் பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. இந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் இந்தன் செயல்கள் ஒன்றும், இந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் இந்தன் செயல்கள் ஒன்றும், இந்தன்
இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரசனியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.